எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஜெயம் ரவியுடைய தயாரிப்பு நிறுவன தொடக்க விழாவில் யோகி பாபு மீது தன் வன்மத்தை காட்ட நினைச்ச பாவனாவுக்கு அதே இடத்துல செருப்படி கொடுத்துருக்காரு நம்மளுடைய யோகி பாபு. அந்த இடத்துல என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பாவனா தான் அங்கே தொகுப்பாளினியாக இருக்காங்க. எல்லாருக்கிட்டையுமே போயிட்டு ஒரு மைண்ட் கேம் விளையாடலாமா அப்படின்ற மாதிரி சொல்லி வந்துக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தருக்குமே போயிட்டு அவருடைய மைண்ட் கேம் என்ன, இவருடைய மைண்டில் என்ன ஓடுது அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு கேட்டுட்டு இருந்தாங்க. சிவகார்த்திகேயன் கிட்ட யோகி பாபு கிட்ட வந்துட்டு உங்களுடைய மைண்டில் என்ன ஓடுது சொல்லுங்களேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொன்னாங்க. அதுக்கு முன்னாடியே ஒரு வார்த்தை சொன்னாங்க, நீங்கள் எப்போ வந்தீங்க, நான் உங்களை பார்க்கவே இல்லையே, சரி வந்துட்டீங்கல்ல அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க. யோகி பாபு அதுக்கு பதில் என்ன சொன்னாருன்னா, நான் உங்கள் பின்னாடி தாங்க இருந்தேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொன்னார். அவர் எந்த மைண்டில் சொன்னாருன்னு தெரியல. அதுக்கு பாவனா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதான் முன்னாடி வந்துட்டீங்கல்ல சொல்லுங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ யோகி பாபு வந்துட்டு அப்போயே கடுப்பாயிட்டாரு. என் மைண்டில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்னை வச்சு ஜெயம் ரவி ஒரு படம் எடுக்கிறாரு, அந்த படம் ரொம்ப நல்லா வரணும், இந்த தயாரிப்பு நிறுவனமும் பெரிய லெவலில் வரணும் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னார். இவ்வளோ நல்லவரா நீங்கள் அப்படின்ற மாதிரி பாவனா மறுபடியும் கேட்க, உங்களை மாதிரிலாம் மைண்டில் ஏதாவது வச்சுட்டு என்னால் சொல்ல முடியுமா, நீங்கள் உள்ளே விடாதீங்க அவனை, சேர் போடாதீங்க அவனை அப்படின்னு சொல்லுவீங்க, அந்த மாதிரிலாம் என்னால் இருக்க முடியுமா, என் மைண்டு இப்படி தாங்க இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு பாவனாவுக்கு செம்மையாக லெஃப்டில் வந்துட்டு பதில் கொடுத்துருக்காரு. இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத பாவனா ஒன்று என்ன பண்ணிட்டாங்க, சரிங்க சரிங்க நீங்கள் ரொம்ப நல்லவர் தாங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லிட்டாங்க. இதுக்கும் வந்துட்டு யோகி பாபு என்ன சொல்லிட்டாருன்னா, அதை கொஞ்சம் சிரிச்சுட்டே சொல்லுங்கள், ஏன் உருன்னு மூஞ்சி இப்படி வச்சுக்கிட்டு சொல்கிறீங்க அப்படின்னு சொன்ன உடனே பாவனாவுக்கு அங்கே என்ன செய்யுதுன்னே தெரில. உடனே வந்துட்டு சும்மா ஏதோ தானும் அப்படின்னு சிரிச்சுட்டு அந்த இடத்த விட்டு வெளியே போகிறாங்க. அந்த இடத்துல என்ன நடந்துச்சு அப்படின்றது கண்டிப்பாக சுற்றி இருக்க எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி யோகி பாபு சொன்ன விஷயம் என்னென்னா, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம பாவனாலாம் பெரிய ஆங்கரு. ஸோ அந்த சமயத்தில் வந்துட்டு ஏதோ ஒரு ஈவெண்ட்டில் யோகி பாபா உள்ளே விடக்கூடாது, அவனுக்குலாம் சேர்லாம் போடாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க போல். அதைத்தான் இந்த இடத்துல வந்துட்டு சரியான இடத்துல சொல்லி காமிச்சிட்டாரு நம்மளுடைய யோகி பாபா அவர்கள். இதில் யார் மேலே வன்மத்தை கொட்டினாங்க அப்படின்றதெல்லாம் தேவையில்லாத விஷயம். பட் ஆனால் இந்த இடத்துல நீ எப்படியோ முன்னாடி வந்துட்டப்பா அப்படின்னு பாவனா சொல்லியிருக்காங்க. அந்த இடத்துல வந்துட்டு நம்ம யோகி பாபு, ஆமாம் உங்களை மாதிரிலாம் மனசில் அப்படிலாம் வச்சுக்கிட்டு இருக்க முடியுமா அப்படின்ற மாதிரி சொல்லி பதிலுக்கும் வந்துட்டு அவருமே. ஸோ இது சம்மந்தமாக உங்கள் கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.